தமிழக கேரள வன எல்லையில் மங்களதேவி கண்ணகி கோயில் அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் சித்திரை முழு நிலவு விழா கொண்டாடப்பட்டது. இரு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அதில் பங்கேற்றனர். அவர்கள் விழா முடிந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். வனப்பாதையின் 9வது வளைவில் வந்தபோது மாலை 5 மணியளவில் மின்னல் தாக்கியது. மின்னல் தாக்கியதில் பலர் தரையில் விழுந்து காயமடைந்தனர். அதில் இடுக்கி மாவட்டம் தொடுபுழாவைச் சேர்ந்த காவலர் அன்சாரியின் இடது முழங்கை எலும்பு முறிந்தது. அவர் அருகில் இருந்த தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தேனி கம்பத்தைச் சேர்ந்த தனலட்சுமி, சின்னமனூரை சேர்ந்த லோக்மணி, பொன்னுசாமி ஆகியோர் காயமடைந்தனர். முதலுதவிக்கு பின் மூவரும் கம்பம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த விஷ்ணு, திருச்சூரை சேர்ந்த ரம்யா, பிரான்ஸ்கி, இடுக்கி கடப்பாவைச் சேர்ந்த கிரீஷ் மற்றும் ஸ்ரீலக்ஷ்மி, கோட்டயம் மாவட்டம் ஏற்றுமனூரைச் சேர்ந்த அஸ்வதி மற்றும் அபினந்த் ஆகியோரும் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் குமுளி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் உள்ளனர்.